கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் यशायाह भविष्यवक्ता की पुस्तक 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். 12 अध्याय 3 वचन पढ़ेंगे. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். तुम आनंद पूर्वक उद्धार के सोते से जल भरोगे. மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ये बहुत ही आशीष का वचन है. கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் ஊற்றுகளை வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें उद्धार का सोता रखा है. நாம் இயேசுவை எதற்காக பின்பற்றுகிறோம்? हम यीशु को क्यों पीछे चलते हैं? ரட்சிக்கப்படுவதற்காக. उद्धार पाने के लिए. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ரட்சிக்கப்படுவதற்காக. यदि एक ही बात में कहे तो उद्धार प्राप्त करने के लिए. இந்த ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன? ये उद्धार प्राप्त करना क्या है? ஆத்தும ரட்சிப்பை பெற்று आत्मिक उद्धार प्राप्त करके இயேசுவின் வருகையில் நடக்க போகிற சரீர ரட்சிப்புக்காய் ஆயத்தமாவது. यीशु मसीह के आगमन की उस आगमन की तैयारी के लिए हम उद्धार में तैयार हो. அப்பொழுதுதான் அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறது. उसी समय ये उद्धार पूरा होगा. எனவே நாம் இந்த ரட்சிப்புக்காகவே இயேசுவை பின்பற்றுகிறோம். इसलिए हम इस उद्धार के लिए प्रभु यीशु मसीह के पीछे चलते हैं. அல்லேலூயா. हालेलुया. அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலிருந்து ரட்சிக்கப்படும். उस आग और गंधक से जली हुई समुद्र से हमें बचने के लिए उद्धार पाना है. இந்த ரட்சிப்புக்காக வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே इस उद्धार के लिए हम जीवन यापन कर रहे हैं. வசனம் சொல்லுகிறது, वचन कहता है ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மொண்டு கொள்ளுங்கள். उद्धार के सोते से जल भरोगे. உங்களுக்காக இயேசு ரட்சிப்பின் ஊற்றை திறந்து வைத்திருக்கிறார். आपके लिए परमेश्वर ने उद्धार के सोतों को खोल दिया है. இந்த ஊற்றுகள் நல்லா தாகம் தீர குடியுங்கள். इस सोते में से आप अपनी जब तक कि आपकी प्यास ना बुझे आप पिए. மகிழ்ச்சியோடு பருகுங்கள். आप आनंदित पूर्वक इसमें से पिए. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஊற்றுகளை குறித்து வேதத்திலிருந்து பார்க்கலாம். इस सोते के बारे में से वचनों में से हम देखेंगे. முதலாவதாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் पहला जो हम देखेंगे वो उत्पत्ति की पुस्तक उसका 16वां अध्याय 13-14 வசனங்கள். 13 और 14वां वचन. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பேர் லகாய்ரோயி எண்ணப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆகாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். हाजिरा के जीवन में घटित घटना. அவள் கர்ப்பவதியா இருக்கும் பொழுது ஆபிரகாம் வீட்டை விட்டு ஓடி போனாள். जब वह गर्भवती थी वह अब्राहम के घर को छोड़कर चली गई. அப்பொழுது தேவன் அவளை சந்தித்தார். उस समय परमेश्वर ने उसकी सुधि ली. உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன் என்று சொன்னார். वो तेरे दुख को मैंने देखा ऐसा उसने कहा. உன்னுடைய அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் உனக்கு இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். तेरे दुख को देखकर मैं तेरे इस पुत्र को आशीर्वाद दूंगा. ஆனால் இந்த பிள்ளையுடைய பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் கூட சொல்லி கொடுத்தார். उसने परमेश्वर ने बताया कि तेरे भविष्य का जीवन क्या होगा. நீ உன்னுடைய நன்மைக்காக திரும்ப போய் சாராள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்றும் சொன்னார். तू अपनी भलाई के लिए उस सारा के पास फिर से जाकर रह. இப்படி ஒரு ஆச்சரியமான தேவ சந்திப்பை ஆகார் பெற்றுக்கொண்டாள். इस एक आश्चर्य रूप से प्रभु परमेश्वर ने हारान को सुधि ली. ஆகவே அந்த துறவுக்கு அவள் லகாய் ரோய் என்று பெயரிட்டாள். उस सोते का नाम लहे रोई उसने रखा. அதோட அர்த்தம் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதாகும். उसका अर्थ हुआ कि परमेश्वर मुझे देखने वाला. என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. मुझे देखने वाला एक परमेश्वर है. அதை நான் இன்றுதான் கண்டேன் उसे मैंने आज देखा है என்று ஆகார் சொன்னாள். इस तरह से हाजिरा ने कहा. ஆகார் வாழ்விலே அடிமை பெண்ணா இருந்தபடினாலே हाजिरा एक दासी होने के कारण மிகுந்த வேதனைகளோடு வாழ்ந்து வந்தாள். वो बहुत दुखित जीवन में जी रही थी. ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாய் மாறினாலும் கூட वह
अब्राहम की लोंडी होने के कारण பலவிதமான சிரமங்கள் கஷ்டங்களை அந்த குடும்பத்திலே அனுபவித்து வந்தாள். बहुत से उसने दुखों को और तकलीफों को सामना किया। வேதனை தாங்க முடியாமல் தான் வீட்டை விட்டு ஓடினாள். जब उसे दुख नहीं सहता बना उसने घर को छोड़कर चली गई। ஐயோ எனக்கு யார் உண்டு, उसने कहा अब मेरे लिए कौन है, யாருமே எனக்கு கிடையாது, कोई भी मेरे लिए नहीं, என் வேதனை யார் அறிகிறார்கள், मेरे दुखों को कौन जानता है, என் கண்ணீரை யார் பார்க்கிறார்கள் मेरे आंसुओं को कौन देखता है। என்ற பலவித வேதனையோடு அவள் போய் கொண்டிருந்தாள். इस तरह से कई समस्याओं की ओर लेकर वो चली। அப்பொழுதுதான் கர்த்தர் அவளை சந்தித்தார். वहां पर परमेश्वर ने उसकी सुधि ली। ஆகவே அவளுக்கு பெரிய சந்தோஷம். उसे बड़ा आनंद, என்னை காண யாருமே இல்லை என்று நினைத்தேன், वो मैंने सोचा कि मुझे कोई देखने वाला नहीं, ஆனால் என்னை காண்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். लेकिन मुझे देखने वाला परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। இன்று இந்த ஊற்றிலிருந்து நாம் என்ன பருகிக் கொள்ளுகிறோம்? इस सोते से हमें क्या प्राप्त होता है? தேவனும் நானும் என்ற ஒரு அனுபவத்தை பருகிக் கொள்வோமாக. परमेश्वर और हम एक अच्छा अनुभव यहाँ से हम प्राप्त करते हैं। அது நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையானது. वह हमारे उद्धार के लिए बहुत जरूरी है। ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் हर एक के जीवन में இயேசுவும் நானும் என்ற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். यीशु और मैं एक अनुभव होना चाहिए। இயேசுவும் நீங்களும் என்று சொல்லுகிற அனுபவம். यीशु और आप ऐसा कहने वाला एक अच्छा अनुभव। உங்கள் வாழ்க்கையில் அந்த பகுதியை சிந்தித்து பார்க்க வேண்டும். आपके जीवन में उन अनुभव को आप विचार करने पर ஒரு 24 மணி நேரத்திலே 24 घंटों में இயேசுவும் நீங்களும் என்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறது? आप और यीशु किस तरह से बने हैं ये देखिए। இயேசுவோடு நீங்கள் பேசுவது, यीशु से आप बात करते समय, இயேசுடைய பாதத்திலிருந்து வசனங்களை கற்றுக்கொள்வது, जब उसके चरणों पर रहकर वचनों को सीखने पर, இயேசுவோடு நடப்பது, यीशु के साथ चलने पर, இயேசுவோடு இருதயத்திலிருந்து உறவாடுவது, हृदय के साथ उसके साथ मिलने पर, இப்படிப்பட்ட இயேசுவும் நானும் என்கிற அனுபவம், इस तरह से यीशु और मैं एक अच्छा अनुभव, இது உங்களுக்கு அதிகமாக வேண்டும். ये आप सभी को बहुत ही अधिकताई से होना चाहिए। இயேசுவும் நானும், यीशु और मैं, இது உங்க உள்ளத்துல நல்லா பதியட்டும். ये आपके अंदर अच्छी तरह से बस जाने पाए। இந்த அனுபவத்தை அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தாராளமாய் பருகணும். ये अच्छा अनुभव उस उद्धार के सोते से आता जाने पाए। அது உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். वह आपके उद्धार को पूरा करने के लिए बहुत ही आशीषमय होगा। இந்த அனுபவத்தில் குறைவுபட்டவர்கள் யார்? जो इस अनुभव में कमी है वो कौन है? இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்து आज ही आप निर्णय लीजिए। இன்று முதல் இயேசுவும் நானும் என்ற அனுபவத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும். आज के बाद से मैं और यीशु इस अनुभव में मैं बढ़ने जा रहा हूँ। அந்த தனிப்பட்ட முறையில் இயேசுவோடு உள்ள வாழ்க்கை, व्यक्तिगत जीवन में वो यीशु के साथ जीवन यापन, இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். इसमें आप अपना ध्यान आकर्षित करें। இந்த உலகம் வெறுப்பு நிறைந்த உலகம், यह जो संसार है दुखों से भरा है, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, मुसीबतों से भरा है, கஷ்டமும் கண்ணீரும் நம்மை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டுதான் இருக்கிறது. दुख और आंसू हमेशा हमें परेशान करते हैं। இதன் நடுவில் இயேசுவும் நானும் என்ற அனுபவம் தான் நமக்கு ஆறுதல் தருவது. इसके मध्य में यीशु और मैं यह अनुभव ही हमें शांति देता है। பலவேளை வாழ்க்கையிலே என்ன செய்வதென்று அறியாமல் விழித்துக் கொண்டு இருக்கிறோம். बहुत से समय में हम जीवन में क्या करें इस प्रकार की हमें विचार आते हैं। எவ்வழி செல்ல வேண்டும், என்ன தீர்மானம் செய்ய வேண்டும் புரியாமல் குழம்புகிறோம். कहाँ जाना चाहिए, क्या निर्णय लेना चाहिए, ये ना समझकर हम अपने मार्ग में चलते हैं। அப்பொழுதெல்லாம் நம்மை தள்ளாடாமல் நிறுத்துவது இந்த இயேசுவும் நாமும் என்ற அனுபவம் தான். उसी जगह पर हम ना गिरे, वहाँ पर हमें स्थिर करने के लिए परमेश्वर का नाम है। அந்த அனுபவம் நமக்கு வழிகாட்டும். वह जो अनुभव है हमें मार्गदर्शन करेगा। சிலவேளை நாம் எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது ரொம்ப சங்கடப்படுவோம். जब हम अपने भविष्य की ओर ध्यान करें तो हम बहुत दुखित होते हैं, நம்பிக்கையே இழந்து தவிப்போம். हम अपनी आशा को खो देते हैं। அந்த மாதிரிப்பட்ட வேளைகளிலும் இயேசுவும் நானும் என்ற அனுபவம் தான் நம்மை தூக்கி நிறுத்தும். उन समय में यीशु और मैं ये एक अच्छा अनुभव ही हमें उठाकर खड़ा करेगा। இந்த உலகம் எப்பொழுதும் தன்னுடைய கவர்ச்சியினால் நம்மை இழுத்துக்கொண்டே இருக்கும். जो संसार है अपने अट्रैक्शन के द्वारा हमें अपनी ओर खींचता ही रहेगा। எந்த ஒரு பரிசுத்தவானா இருந்தாலும் இந்த உலக இழுப்பு அதிகமா இருந்து கொண்டே தான் இருக்கும். किसी भी पवित्र लोग क्यों भी ना हो, ये संसार उसे अपनी ओर खींचता ही रहता है। ஆகவே யாரும் எப்பொழுதும் குறைவுபட்டு போக, பின்மாறி போக, விழுந்து போக வாய்ப்புகள் உண்டு. इसलिए किसी भी व्यक्ति को किसी भी समय गिरने की बहुत सी संभावनाएं हैं। அந்த ஆபத்துகளுக்கு நம்மை விலக்கி காக்கிறது இயேசுவும் நானும் என்ற அனுபவம் தான். उस घटना से हमें बचाने के लिए प्रभु यीशु मसीह का नाम ही है। அல்லேலூயா. हालेलुया। இப்படி பல சூழ்நிலைகளில் நம்மை ஜெயமாய் நிறுத்துவது கர்த்தரும் நானும் என்கிற இந்த அழகான அனுபவம்.
इस विभिन्न प्रकार की समस्याओं में यीशु और मैं ये अच्छा अनुभव ही हमें स्थिर बनाए रखते हैं। இதை சிறு வயதிலே பழகுவது மகா பெரிய பாக்கியம். हम इसी बाल्य अवस्था से सीख लें तो ये बहुत ही जरूरी है। வாலிபர்கள் கட்டாயம் இதை பழக வேண்டும். जो जवान भाई हैं वो इसको हमेशा निश्चित रूप से अपना இது लीजिए। உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிற காலம். ये आपके जीवन को बनाएगी। இப்பொழுதே இயேசுவும் நானும் என்ற நிலைக்கு வந்து விட்டீர்கள் என்றால் यदि आप यीशु और मैं इस स्थिति में आ गए हैं, இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையை மகிமையாக மாற்றும். आपके जीवन को यह महिमा में बदल देगा। குடும்பங்கள்ல இருக்கிறவர்களும் இதையே பின்பற்ற வேண்டும். जो आप परिवार से हैं तो इसी अनुभव को आप फॉलो कीजिए। உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனம், आपके आत्मिक जीवन के लिए बहुत लाभदायक, உலக பிரகாரமான எல்லா காரியங்களுக்கும் பிரயோஜனம். संसार के सारे कार्यों में बहुत लाभदायक है। இயேசுவும் நீங்களும். यीशु और आप। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த அனுபவத்தை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வோமாக. इस अनुभव को आप हमेशा प्राप्त कर लीजिए। கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானம் இந்தார். கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானம் இந்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அழைத்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அழைத்தார். எனக்கு இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம் ஆதியாகமம் 26:22. और दूसरा हम पढ़ेंगे 26 और उसका 22वां अध्याय। பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். இந்த துறவின் அனுபவத்தை பாருங்கள். इस कुएं के अनुभव को हम देखेंगे। ரெகபோத் என்று பெயரிட்டான். रहोबोत नाम रखा। அதற்கு அவன் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். उसने जो वचन कहा वो ध्यान दीजिए। நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு हम देश में बढ़ने के लिए கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். परमेश्वर ने, यहोवा ने हमारे लिए यह स्थान दिया। எனக்கு என்று சொல்லவில்லை, उसने मुझे यह नहीं कहा, நமக்கு என்று சொன்னார். हमको कहा। ஆகவே இங்கே ஒரு அழகான அனுபவத்தை பார்க்கிறோம். यहाँ पर एक सुंदर अनुभव को हम देखते हैं। இந்த துறவில், இந்த ஊற்றிலிருந்து என்ன பெற்றுக்கொள்ளுகிறோம்? इस कुएं के सोते से हम क्या प्राप्त करते हैं? நாம் பலுகி பெருக வேண்டும். हम इसमें बढ़ना चाहिए। நமக்கு கர்த்தர் இடம் உண்டாக்கி இருக்கிறார். हमारे लिए परमेश्वर ने स्थान तैयार किया है। நாம் என்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். हम इस बात का अनुभव हमारे जीवन में बढ़े। கர்த்தரும் நானும் என்று சொன்னேன். परमेश्वर और मैं, ऐसा मैंने कहा। இரண்டாவது ஒரு அனுபவம், दूसरा अनुभव, நானும் என்னுடைய சக விசுவாசிகள், சகோதரர்கள். हम और हमारे सह विश्वासी, இந்த சகோதரத்துவம், इस भाईचारे को, இந்த அனுபவம் தேவை. यह अनुभव जरूरी है। இந்த அனுபவம் நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்போம். यह अनुभव हमें मसीह में बनाएगा। நாம் பெற வேண்டிய அந்த ரட்சிப்புக்கு இது வழி நடத்தும். जो धार हमने पाया है उसमें हमारी मार्गदर्शन करेगा। ஆகவே அந்த ரட்சிப்பின் ஊற்றிலே இந்த அனுபவத்தை தேவன் வைத்திருக்கிறார். इसलिए उस उद्धार के सोते में परमेश्वर ने इस उद्धार को रखा है। நாம் என்ற அனுபவத்தில் வாழ வேண்டும். हम इस उद्धार के अनुभव में बढ़े। நான் என் குடும்பம் என்று மட்டும் வாழக்கூடாது. हम और मेरा परिवार ऐसा ना जिए। நாம் ஒன்றுபட வேண்டும். हम एक हो। அல்லேலூயா. हालेलुया। அதற்கு தான் கர்த்தர் சபை கூடுதலை தந்திருக்கின்றார். इसलिए परमेश्वर ने इस कलीसिया को दिया है। சபையிலே ஒருவரோடு ஒருவர் பழக வேண்டும். हम कलीसिया में आकर एक दूसरे से मेल जोल रखें। ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். एक दूसरे के लिए प्रार्थना करें। பேரும் ஊரும் தெரியாவிட்டாலும் முகத்தை வைத்தாலும் ஜெபம் பண்ண வேண்டும். यदि हम उसका नाम और उसके गांव का पता नहीं है तो हम उसके मुख को देखकर ही उसके लिए प्रार्थना करें। ஒருவரை ஒருவர் விசாரிக்க வேண்டும். एक दूसरे की हम सुधि लें।
அவருடைய கஷ்டத்திலே அவர்களை திடப்படுத்த வேண்டும், उसके दुखों में हम उसे हिम्मत बंधाएं, உதவிகள் செய்ய வேண்டும், उनकी सहायता करें, ஒன்றாய் ஜெபம் பண்ண வேண்டும், एक होकर प्रार्थना करें, ஒன்றாய் வேதத்தை படிக்க வேண்டும், एक साथ मिलकर इस वचन को पढ़ें ஒன்றாய் ஊழியம் செய்ய வேண்டும். और एक साथ सेवा करें। இதெல்லாம் செய்வதற்கு தான் சபையை தேவன் தந்திருக்கிறார். इस सभी को करने के लिए परमेश्वर ने इस कलीसिया को दिया है। நானும் தேவனும் என்கிற அனுபவம், हम और परमेश्वर यह अनुभव, அடுத்ததாக நானும் என் சகோதரர்களும் என்ற அனுபவம், हम और हमारे भाई यह अनुभव, ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களோடு உள்ள ஐக்கியம் இருக்க வேண்டும். उद्धार पाए हुए भाइयों के साथ हमारा मेलजोल होना चाहिए। இது உங்களை அந்த ரட்சிப்புக்கு நேராய் உயர்த்தும். यह हमें उस उद्धार की ओर बढ़ाएगी। நீங்கள் ரட்சிப்புக்குள் வந்த பிறகு आप जब उद्धार में आ गए हैं, உலகத்தாரோடு மாத்திரம் நட்பு வைத்து திரிந்தால் यदि आप संसार की ओर ही जाते रहें, அது இந்த ரட்சிப்பின் பாதையில் வளர உதவாது. वो इस उद्धार में आपको नहीं बढ़ाएगा। இந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து பருகினால் தான் அது ரட்சிப்பில் வளர உதவி செய்யும். इस उद्धार के सोते में से यदि हम बढ़ेंगे, आप बढ़ेंगे तो उसमें बढ़ेंगे। அதற்கு தான் இந்த ரகபோத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். उसके लिए तो प्रभु ने इस रहोबोत को दिया। நாம் தேசத்தில் பலுக வேண்டும். हम इस देश में बढ़ना चाहिए। அல்லேலூயா. हालेलूया। நாம் மட்டும் வளரணும் பெருகணும் என்பதில்லை, நாம் பலுக வேண்டும். मैं नहीं, हम इसमें फूलने और फलने चाहिए। அடுத்ததாக அது ஆத்தும அறுவடையை அது காட்டுகிறது. इसमें एक आत्मा को जीतना भी बताया जाता है। அநேகர் சகோதரர்களாய் மாற வேண்டும். बहुत लोग भाइयों में बदले, ரட்சிக்கப்படாத மக்கள் சகோதரர்களாக மாற வேண்டும். जो उद्धार ना पाए उन्हें भी भाइयों में बदले। நாம் தேசத்தில் பலுக வேண்டும். हम देश में फूले और फले। அதற்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். उसके लिए परमेश्वर ने हमें स्थान दिया है। ஹல்லேலூயா. हालेलूया। கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें खुला द्वार दिया है। அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். उसे कोई बंद नहीं कर सकता। ஹல்லேலூயா. हालेलूया। ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். इसलिए एक अच्छा नजरिया हमें होना चाहिए। இன்றைக்கு இந்த சகோதர ஐக்கியம் என்ற அனுபவம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறது? आज आपके अंदर ये भाईचारे के प्रति प्रीति आपके कितनी है? ஏதோ ஒன்று ரெண்டு பேரோடு மட்டும் பழகுவது இந்த நல்ல அனுபவம் ஆகாது. क्या आप एक दूसरे से केवल मिलजुलते हैं? यह ठीक नहीं। எல்லாரோடு பழக வேண்டும். आप सभी के साथ मेलजोल रखना இவர்கள் चाहिए। இயேசுவின் பிள்ளைகள். यह भी परमेश्वर के बच्चे हैं। அவர்களோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். उसके साथ मुझे एक सहभागिता होनी चाहिए। அந்த நல்லெண்ணத்தோடு பழக வேண்டும். वो एक अच्छी भावना के साथ आप बढ़े। நம்ம கொஞ்சம் ஒரு சிலர்கிட்ட மட்டும் பழகிட்டு இருந்தா அது ஒரு குரூப் மாதிரி ஆகும். आप कुछ एक के साथ ही यदि व्यवहार रखें तो वह एक ग्रुप में बदल जाएगा। அப்படி ஆகாதபடி ऐसा ना होने के कारण எல்லாரோடு பழக வேண்டும். आप सभी के साथ मेलजोल இந்த रखें। ஆராதனை முடிந்து அதை அந்த நேரத்தை அதற்கு பயன்படுத்தலாம். जब इस आराधना खत्म हो जाती है तो आप उस समय को आप उपयोग में लाइए। எல்லாரையும் பார்த்து சிரித்து ஒன்று கை கொடுக்கும் பொழுது அதுவே உங்க உள்ளத்துல விடுதலையை கொண்டு सभी வரும். के साथ मिले और उन्हें हंसकर बात करें, यही आपको एक छुटकारा देगा। ஒரு வார்த்தை அவள்கிட்ட விசாரிக்கும் பொழுது உங்க உள்ளத்தில் உள்ள கட்டுகள் அங்கே உடையும். आप जब एक बात उसके लिए सुधी लेंगे तो आपके अंदर के बंधन को आप तोड़ेंगे। இந்த சகோதர ஐக்கியத்தின் மூலம் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். इस भाईचारे की प्रीति के साथ परमेश्वर हमें बनाता है। ஒன்றாய் சேர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது, जब हम एक मिलकर सेवा करते हैं, ஒன்றாய் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது जब एक मिलकर हम किसी काम को அங்கே करते हैं, நம்முடைய சுபாவங்களை பக்குவப்படுத்துகிறார். वहाँ पर हमारे जो स्वभाव है उसको हम परमेश्वर बनाता है। திவ்ய சுபாவத்தை நம்மிலே உருவாக்குகிறார். आत्मिक स्वभाव हमारे अंदर बनाते हैं। இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை ஐக்கியத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். इस तरह से अच्छे अनुभव इस संगति में हम प्राप्त कर लें। அல்லேலூயா. हालेलूया। சிலரை நீங்கள் பார்த்தால் कुछ एक को यदि आप देखें, ஒருத்தருக்கொருத்தர் நல்ல புரிந்து கொள்ளுதலோடு வாழ்வார்கள். एक दूसरे को वो अच्छी तरह से समझकर जीवन यापन करते हैं। இவங்க பேச ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு தெரியும் இவங்க என்ன பேச போறாங்க. और यदि एक बात करने लगे तो दूसरे को पता हो जाता है कि ये क्या बात करने जा रहा ஏன்னா है, அவ்வளவு ஒரு மனம் அவங்களுக்குள்ள இருக்கு. क्योंकि उनके अंदर एक मन है, நல்ல புரிந்து கொள்ளுதல் இருக்கு. एक अच्छी समझदारी है। சபை அப்படி வர வேண்டும். यह कलीसिया ऐसी ही आनी चाहिए। அல்லேலூயா. हालेलूया। கர்த்தருடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன தெரியுமா? परमेश्वर की हृदय की इच्छा क्या है? யோவான் 17:22 அழகாய் சொன்னார், यूहन्ना उसका 17-22 में बहुत ही सुंदर रीति से कहा है, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி जिस तरह हम एक हैं वैसे ही ये लोग हम में एक होने के लिए நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். जो तूने मुझे महिमा दी है मैंने इनको दी है। இந்த வார்த்தையை இந்த புது வருட ஆராதனையிலே ஆரம்பமாக எனக்கு ஆண்டவர் நினைப்பூட்டினார். इस नए वर्ष की आराधना में परमेश्वर ने आरंभ में मुझे याद दिलाया। ஆகவே இந்த வருடம் நம்முடைய சபையை ஒரு மனதிலே கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். इसलिए परमेश्वर हमारा इस कलीसिया को
एक मन में वह बनाने जा रहा है, அதற்காக தம்முடைய மகிமையை நமக்கு தந்திருக்கிறார். इसलिए उसने अपनी महिमा हमें दी है। அல்லேலூயா. हालेलुया। அந்த சகோதரத்துவத்தை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். वो भाईचारा परमेश्वर बहुत देखना चाहता है। அவர் சொல்றார், நாம் ஒன்றா இருப்பது போல. उसने कहा हम जैसे एक हैं। அது என்ன நாம்? वो कैसे हम? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் पिता, पुत्र और पवित्र आत्मा, அவர்கள் ஒன்றா இருப்பது போல वो लोग जैसे एक हैं, இவர்களும் நம்மில் ஒன்றா இருக்க. यह लोग भी हम में एक रहे। அதாவது உலகத்தில் உள்ள விசுவாசிகள் தேவனில் ஒன்றா இருக்க. जो संसार के हैं विश्वासी वो परमेश्वर में एक रहे। அப்படி ஒரு மனதை நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். उस तरह से एक मन परमेश्वर हमसे देखना चाहता है। சபை அப்படி ஒரு மனமா மாறுச்சுன்னா சபையை அசைக்க ஒரு சக்தியாலே முடியாது. यदि कलीसिया इस तरह से एक मन में रहे तो इस कलीसिया को किसी भी शक्ति के द्वारा हिला नहीं जा सकता। அதுல இணைந்திருக்கிற நம்ம ஒருவருடைய வாழ்க்கையை சாத்தான் தொட முடியாது. यदि हमें एक साथ मले रहे तो शैतान किसी भी तरह से हमें छू नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே அந்த ஒரு மனதை நாம் ஆசைப்பட வேண்டும். इसलिए इस एक मन की आशा हम करें। அதற்கு நான் என்ன செய்யலாம்னு துடியாய் துடிக்கணும். उसके लिए मैं क्या करूं, इसके लिए आपका हृदय धड़कने पाए। அதுக்கு தான் பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல நிறைய வார்த்தைகள் சொல்லி இருக்கிறது. इसलिए बाइबल में नए नियम में बहुत से वचनों को लिखा है। கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு முந்திக் கொள்ளுங்கள். आदर करने में एक दूसरे के आगे बढ़ जाइए। ஒரு மனம் வரணும்னா நம்ம தாழ்மைப்படணும். जब हमें एक मन चाहिए तो वहां पर हमें अपने आप को दीन बनाना चाहिए। சீஷர்களுக்குள் ஒரு மனதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி சீடர்களின் பாதங்களை கழுவினார். और चेलों के मध्य में एक मन होने के लिए प्रभु यीशु मसीह ने अपने आप को दीन बनाया और चेलों के पांवों को धोया। தாழ்மையை தரித்து ஒரு மனதை கட்டி எழுப்ப வேண்டும். आप दीनता को धारण करके एक मन पा लीजिए। போட்டி பொறாமைகள் வரக்கூடாது. आपके अंदर किसी प्रकार का कोई कंपटीशन ना रहे। யார் பெரியவன் என்கிற அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. कौन बड़ा है इस प्रकार की भावनाएं आप में ना आइए। அதிகமாய் தாழ்மைப்படணும். आप बहुत ही रूप से नम्र बने रहे। அந்த பதவி போட்டி வந்த உடனே இயேசு அதை தட்டினார். यदि पद की चाहत आपके अंदर आए, உமக்கு வலதுபுறம் ஒரு ஆளு, இடதுபுறம் ஒரு ஆளு, என் பிள்ளைகள் 2 பேரும் இருக்கணும்னு ஒரு பேச்சு வந்தது. ऐसा बात आई कि तेरे दाहिनी ओर एक मेरा बेटा और बाहिनी ओर मेरा एक बेटा रहे। உடனே இயேசு சொன்னார், அதெல்லாம் என் வேலை இல்ல, அப்பா தான் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டார். तुरंत प्रभु यीशु ने कहा ये मेरा काम नहीं, यह पिता का काम है, पिता देख लेगा। அர்த்தம் என்ன? அதுக்கு என்கிட்ட இடமே கிடையாது. उसका अर्थ क्या है? उसकी जगह मेरे पास नहीं। பாத்தீங்களா, அந்த யார் பெரியவன், பதவிகள், அந்த எண்ணம் வரக்கூடாது. ओ देखिए, हम यहाँ पर क्या कौन बड़ा और पद का स्थान हमारे अंदर नहीं आना चाहिए। பதவிகள் எல்லாம் நம்முடைய பொறுப்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். जो पद है वो हमारी जिम्मेदारी के लिए केवल अपना लीजिए। அது பெரிய நமக்கு ஏதோ ஒரு ஆணவத்துக்காக அல்ல, हमारी बड़ेपन के लिए नहीं, நம்முடைய உழைப்புக்காக. हमारी उसमें कर्तव्य को, हमारे उसमें कठोर परिश्रम के लिए। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே எந்த ஊழியத்திலே எந்த ஒரு பொறுப்புகள் கிடைத்தாலும் அது இன்னும் உழைக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படணும். जो भी जिम्मेदारी हमें मिले हम और कैसे इसको उपयोग करें, यही हमारी भावनाएं होनी चाहिए। கசப்புகள் உள்ளே பரவக்கூடாது. अंदर कड़वाहट को ना रखिए। ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு வெறுப்பு, கசப்பு, एक दूसरे के प्रति कड़वाहट, இதையெல்லாம் மாற்ற வேண்டும். ये सभी आपके अंदर से बदल जाए। இதையெல்லாம் மாற்றுவதற்கு தான் இயேசு ரத்தம் சிந்தி इस இருக்கிறார். सभी को बदलने के लिए प्रभु यीशु मसीह ने अपना रक्त बहाया है। பிரிவினைகள், பகைகள் இருக்கவே கூடாது. वो अलगाव और बिछड़ाव आपके अंदर ना हो। பகை நம்மளை பரலோகத்தில் அனுமதிக்காது. ये जो अलगाव है हमें स्वर्ग को नहीं ले जा सकती। எனவே இதெல்லாம் விட்டு ஒரு நல்ல ஒரு மனம் தேவை. इसलिए यदि ये सब को छोड़कर हमारे अंदर एक मन होना चाहिए। சகோதரர்கள் ஒன்றாய் வாசம் பண்ண வேண்டும். ओ भाई एक साथ मिलकर रहे। அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறேன்னு वहाँ சொன்னார். पर आशीर्वाद और जीवन है ऐसा कहा है। தேவனுடைய மகிமை அங்கே இறங்கும். परमेश्वर की महिमा वहाँ पर उतरेगी। இன்னைக்கு சிலர் நல்லா ஜெபிக்கிறீங்க, आज आप बहुत से अच्छी प्रार्थना करते हैं, தனிப்பட்ட முறையில் நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க, आप व्यक्तिगत रूप से अच्छे वचनों को पढ़ते हैं, இயேசுவும் நானும் என்ற அனுபவம் நல்லா இருக்கிறது. और यीशु और मैं एक अनुभव अच्छा है, ஆனால் இந்த அனுபவம் இல்லை. लेकिन यह अनुभव नहीं। நானும் என் சகோதரர்களும் என்ற அனுபவம் இல்லை. मैं और मेरे भाई यह अनुभव नहीं। இது இல்லாமல் இருக்கும் பொழுது यदि यह अनुभव ना रहा है, அது இருந்தும் பிரயோஜனப்படாத ஆபத்து வரும். आपके अच्छा अनुभव रहने से भी कोई फायदा नहीं, वहाँ पर बहुत मुसीबतें आएंगी। ரெண்டும் வேண்டும். दोनों चाहिए। தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியம் வேண்டும், परमेश्वर और मेरे बीच की सहभागिता चाहिए, சகோதரர்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் வேண்டும். और भाइयों के बीच भी एक संगति चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இதை எல்லாரும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். आप सभी लोग
दया करके आप इसको स्मरण कर लीजिए। ஆகவே சபையில் காரியங்களில் அதிகமாக ஈடுபட தொடங்குங்கள். इसलिए कलीसिया संबंधित कार्यों में आप बहुत ही शामिल होइए। வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை சபைக்கு வாருங்கள். और एक सप्ताह में 1 2 3 बार आप कभी भी कलीसिया में आइए। அதற்கு தக்கதா ஏதோ ஒரு ஜெபம் பைபிள் ஸ்டடியில பங்கெடுக்கத்தக்கதாய் ஒழுங்கு செய்து கொள்ளுங்கள். आप उसमें प्रार्थना करने के लिए, उसमें भागीदारी रखने के लिए आप नियम बना लीजिए। அப்படி வந்து மக்களோடு பழகி விட்டு செல்லுங்கள். इस तरह से आप एक दूसरे से मेल जोल बढ़ाइए। இது ஒருவேளை சாதாரணமாய் உங்களுக்கு தெரியலாம். हो सकता है ये आप साधारण सी बात समझें। இதுதான் நம்மை உருவாக்குகிறது. यही आपको बढ़ाएगी। அல்லேலூயா. हालेलुया। ஆராதனை சண்டே சர்வீஸ் முடிந்தா கொஞ்ச நேரத்தை இங்க செலவு பண்ணுங்க. जब ये संडे सर्विस समाप्त होती है, थोड़ी देर आप एक दूसरे से मेल जोल कीजिए। அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். यह आपके लिए बहुत आशीष को लेगी। இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. और क्या ही भली बात है कि भाई लोग एक मिलकर रहे। அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். वहाँ पर परमेश्वर आशीर्वाद को रखता है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே இந்த சகோதர ஐக்கியம் என்ற அனுபவத்தில் வளருவீர்கள் என்றால் यदि आप इस भाईचारे में बढ़े तो உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். आपके जीवन में आशीष बढ़ेंगी, ஜீவன் பெருகும். जीवन बढ़ेगा। வசனம் அப்படி சொல்லுகிறது. वचन ऐसा कहता है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே அன்பானவர்களே இந்த இரண்டாவது அனுபவத்திலும் நாம் வளருவோமாக. इसलिए हे प्रियो, इस दूसरे अनुभव में हम बढ़े। மூன்றாவது ஒரு அனுபவம் तीसरा एक अनुभव யாத்திராகம புஸ்தகம் निर्गमन की पुस्तक 15ஆம் அதிகாரம் 14वां अध्याय 27ஆம் வசனம். 27वां वचन। பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஏலிம் என்கிறதான துறவு அல்லது நீரூற்று. एलिम एक सोते के बारे में वो आए। இந்த ஊற்றிலே ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். इस सोते में एक अनुभव को हम देखेंगे। 12 நீரூற்றுகள் இருக்கின்றன. 12 सोते 70 பேரீச்ச மரங்கள் இருக்கின்றன. और 70 खजूर के पेड़। 12 70 என்று சொன்ன உடனே என்ன நினைவுக்கு வருகிறது உங்களுக்கு? 12 और यदि 70 कहे तो आपको क्या स्मरण आता है? இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு ஊழியத்திற்கு அனுப்பினார். प्रभु यीशु मसीह ने 12 चेलों को चुनकर उन्हें सेवा में भेजा। மற்றொரு முறை 70 பேரை தெரிந்து கொண்டு ஊழியங்களுக்கு கிராமங்களுக்கு அனுப்பினார். फिर उसके बाद उसने 70 व्यक्तियों को चुना और उन्हें गांवों में भेजा। 12 அப்போஸ்தலர்கள் 70 சீடர்கள். 12 चेले और 12 प्रेरित और 70 चेले। இதுவும் ஒரு சபையின் அனுபவத்தை தான் காட்டுகிறது. यह भी एक कलीसिया के अच्छे अनुभव को बताते हैं। அதே வேளையில் குறிப்பாக இது எதை காட்டுகிறது? यह विशेष रूप से क्या बताती है? 12 நீரூற்றுகள். वो 12 सोते। 12 அப்போஸ்தலர்களை காட்டுகிறது. यह 12 प्रेरितों को बताती है। தேவனுடைய ஊழியர்களை காட்டுகிறது. यह परमेश्वर के सेवकों को बताती है। இந்த ஊழியர்களோடு உள்ள ஐக்கியம், वो सेवकों के साथ सहभागिता, இந்த அனுபவம் நமக்கு தேவை. यह अनुभव हमें जरूरत है। ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து பருகுவோம். वो उद्धार के सोतों में हम बढ़े। ரட்சிப்பின் ஊற்றிலே கர்த்தர் வைத்திருக்கிற மூன்றாவது அனுபவம் ஊழியர்களோடு உள்ள ஐக்கியம். जो उद्धार के सोते में परमेश्वर ने जो तीसरा अनुभव रखा है वो है सेवकों से सहभागिता। இந்த ஐக்கியம் நன்றாய் வைத்திருக்கும் போது நாம் ரட்சிப்பிலே வளர முடியும். और यदि इस सहभागिता में यदि हम बने रहे तो परमेश्वर हमें अच्छी अगुवाई करेगा। உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஊழியர்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். जो आपको दिए हुए सेवक उनके साथ आप सहभागिता रखें। ஊழியர்களை நேசியுங்கள். आप सेवकों से प्रेम रखें। ஊழியர்களை கனம் பண்ணுங்கள். उनका आदर करें। ஊழியர்களை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுங்கள். उनसे आप खुश रहें। உங்களுக்காக அவர்கள் சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணத்தக்கதாய் அப்படி செய்யுங்கள். आपके लिए वो आनंद के साथ खुशी के साथ प्रार्थना करें, ऐसा अनुभव में बढ़े। அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். जो भी वो कहते हैं उनकी आज्ञा माने। அவ்விதமாய் நீங்கள் செய்யும் பொழுது ஊழியர்கள் மூலமாய் வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். और यदि आप ऐसा करेंगे तो सेवकों के द्वारा आपके जीवन में जो आशीर्वाद आनी चाहिए वो जरूर आएगी। ஊழியர்களுடைய ஐக்கியம் உங்களுக்கு ரொம்ப தேவை. सेवकों के साथ सहभागिता रखना ये आपके लिए बहुत जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। நான் கூட இந்த பிரசங்கத்துக்கு முன்னால் அறிவித்த அந்த ஒழுங்குகள் இவைகளை உங்களுக்கு தருகிறது. जो ये संदेश के पहले मैंने जो कहा वो आपको इस बात की जानकारी देता है। உங்களுக்குள் இருக்கிற முக்கியமான சில காரியங்களை ஊழியர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். आपके अंदर जो कुछ विशेष काम है वो आप सेवकों के साथ बांटिए। உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து அதிகமாய் ஊழியர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். आपके आत्मिक जीवन के साथ आप सेवकों के साथ ज्यादा बांटें। உங்களுடைய ஊழிய தரிசனங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு தருகிற தரிசனங்கள் ஊழிய பாரங்களை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
जो भी परमेश्वर ने आपको सेवा के प्रति दर्शन दिया है उस भार को आप सेवकों के साथ बांटें। அப்படியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படுவார்கள். और यदि आप ऐसी विचारों को बांटेंगे तो आपको इस सेवकों के द्वारा अच्छी सेवा मिलेगी। அந்த ஐக்கியத்திலே நன்றாக வளர வேண்டும். उस सहभागिता में आप बढ़िए। ஊழியர்கள் நம்மை தலையிலே குட்டுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். जो सेवक है आपके सिर पर मारे इसके लिए आप स्थान दें। ஊழியர்கள் எதற்காக தேவன் தந்திருக்கிறார்? सेवकों को परमेश्वर ने किस लिए दिया है? நாம போற வழியிலெல்லாம் நம்மள போங்க போங்கன்னு ஊக்கப்படுத்துறதுக்காகவா? क्या इसलिए कि हम जिस मार्ग में जाते हैं हमें उसके लिए सहमति करें कि जाओ जाओ? இல்லவே இல்லை. जी नहीं, வசனத்தின் வழியிலே நம்மை நடத்துவதற்காக, वचन के माध्यम से हमारी अगुवाई करने के लिए, நம்முடைய தவறுகளை நமக்கு சொல்லி தருவதற்காக. जो भी हमारी गलती है उन्हें हमें बताने के लिए। இது ரொம்ப முக்கியமான விஷயம். यह बहुत ही आवश्यक कार्य है। எந்த ஒரு ஊழியரும் உங்கள்கிட்ட நேரடியா பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். जब भी एक दास आपके पास सीधे आकर बात करता है आप उसे ग्रहण कर लीजिए। அதை எதிர்த்து பேசக்கூடாது. आप उसका सामना ना करें। உடனே ஓ என்கிட்ட தான் சொல்றீங்களா அவங்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ओ तुरंत आप ऐसा ना कहें, ओ मुझसे ही कहना चाहिए क्या, उससे नहीं। உங்களை நேசித்து உங்களோடு அவர்கள் பேசும் பொழுது அந்த உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும். जब वो आपसे प्रेम करके बातें करते हैं तो आप इसका अधिकार उन्हें दें। ஊழியர்கள்ட்டே சண்டை போடுற ஆட்கள் இருக்கிறார்கள். सेवकों से ही झगड़ा करने वाले कुछ एक हैं। எதிர்த்து பேசுறவர்கள் இருக்கிறார்கள். उनका विरोध करने वाले। செய்யவே கூடாது. ऐसा करना ही नहीं चाहिए। அப்படி எல்லாம் செஞ்சிருந்தாலும் இந்த வருஷத்தோடு திருந்தி விட வேண்டும். यदि आप ऐसा कर रहे हैं तो इस वर्ष में आप उसको बदल दीजिए। இந்த ஏலிமின் அனுபவம் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். इस एलिम के अनुभव में आप सही हो जाइए। ஊழியர்களை பற்றி குறை பேசாதீங்க. आप सेवकों की बुराइयां ना करें। இருதயத்துல முறுமுறுக்க ஆரம்பிக்காதீங்க. आपके हृदय में कुड़कुड़ाहट को जगह ना दें। இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உறிஞ்சி போடுகிறது. ये आपके आशीर्वाद को निचोड़ देती है। ரொம்ப தீமைகள் உங்களுக்கு வருகிறது. बहुत सी बुराइयों को लेकर आती है। தேவன் அபிஷேகம் பண்ணினவர்கள், क्योंकि ये परमेश्वर के द्वारा अभिषिक्त हैं। தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், परमेश्वर के द्वारा बुलाए गए हैं। தேவன் அவர்களை கனப்படுத்தியே ஆகும். क्योंकि उन्हें आदर ही करना चाहिए। நீங்கள் அவர்களை கனவீனப்படுத்த முடியாது. आप उनका आदर करना अनादर नहीं करना चाहिए। நீங்கள் அவர்களை பிடித்து நடத்த முடியாது. आपको उन्हें चलाना नहीं चाहिए। அப்படி செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் यदि आप ऐसा कर रहे हैं தேவனோடு யுத்தம் கலக்கிறீர்கள். आप परमेश्वर के साथ युद्ध कर रहे हैं। தேவனோடு யுத்தம் கலக்கிறீர்கள். आप परमेश्वर के साथ युद्ध कर रहे हैं। தேவனுடைய அழைப்பை கனவீனப்படுத்துகிறீர்கள். परमेश्वर की बुलाहट को आप अनादर कर रहे हैं। தேவனுடைய அபிஷேகத்தை கனவீனப்படுத்துகிறீர்கள். आप परमेश्वर के अभिषेक का अनादर कर रहे हैं। தேவனுக்கு நடத்த தெரியாதது போல நீங்கள் நடத்த முற்படுகிறீர்கள். वो परमेश्वर को चलाना नहीं आता, आप इसलिए चला रहे हैं। அதனால இந்த மாதிரி காரியம் நம்ம செஞ்சிடவே கூடாது. इसलिए आप इस तरह से कोई कार्य ना कीजिए। அல்லேலூயா. हालेलूया। ஊழியர்களை எப்பொழுதும் கனம் பண்ணுவோம். आप सेवकों का हमेशा आदर करें। அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். वही हमारे जीवन को आशीर्वाद में लेकर आएगा। அவர்களோடு வைக்க வேண்டிய உறவை வைத்துக் கொள்வோம். उनके साथ जो संगति रखनी चाहिए वो आप रखिए। அது நம்மை ரட்சிப்பில் வளர்த்தும். वो आपको उद्धार में बढ़ाएगी। அதே வேளையிலே उसी तरह ஊழியர்களை सेवकों को நம்முடைய மாம்ச உறவினர்களை போல ரொம்ப க்ளோஸ் ஆக கூடாது. आपके जैसे शारीरिक संबंध है उस तरह से आप बहुत ज्यादा नजदीक ना आए। இதிலும் கவனம் தேவை. इसमें आप बहुत ही सचेत रहें। மற்றவர்களை போல ஊழியர்களை நம்முடைய ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம மாற்றக்கூடாது. दूसरों के साथ सेवकों को अपने मित्र या फ्रेंड के समान आप ना माने। சில ஊழியர்கள் செய்யற தவறு இது. कुछ ऐसा करते हैं ये गलत है। எங்க போனாலும் ரெண்டு பேரை கையில கூட்டிட்டு போவார்கள். वो कहीं भी जाए तो दो लोग को साथ में लिए जाते அந்த हैं। ரெண்டு பேர் தான் உண்டா? क्या वो दो ही हैं? கூட்டிட்டு போறது தப்பு இல்ல, சந்தோஷம். वो लेकर जाना ये गलत नहीं, आप ले आनंद है। ஒரு தடவை ரெண்டு பேரை கூட்டு போங்க, இன்னொரு தடவை இன்னொரு ரெண்டு பேரை கூட்டு போங்க. आप एक जगह एक बार जाते हैं तो एक जने को ले जाएं, फिर दूसरी बार जाते हैं दो जने को। அப்படித்தான் உறவை மெயின்டைன் பண்ணணும். इस तरह से आप अपने संबंध को बनाइए। இந்த பாஸ்டர் இவங்களோட சேர்ந்தவராக்கும், ओ ये पास्टर इन लोगों के साथ मिला है, அப்படி ஒரு குரூப்பிசம் அங்க வரக்கூடாது. इस तरह का कोई ग्रुप ना रखिए। ஒரு ஊழியக்காரர் என்பவர் எப்பொழுதும் நடுநிலையில் நிற்க வேண்டும். ओ जो सेवक है हमेशा एक बीच में खड़ा रहे, எல்லாரோடும் ஒன்று போல பழக வேண்டும். सभी के साथ एक समान मेल जोल रखें, மனதிலே எல்லாரையும் ஒன்று போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். मन में उन सभी को एक समान ग्रहण कर लें। எதுக்கெடுத்தாலும் ரெண்டு மூணு பேருக்கே போன் பண்ணிட்டு இருக்க கூடாது. ओ किसी बात के लिए किसी एक व्यक्ति को ही आप फोन ना करें। விசுவாசிகளும் நீங்க அதுல கவனமா இருக்கணும். विश्वास भी आप इसमें ध्यान दीजिए। அந்த மாதிரி நிலையில ஊழியரை உங்களோட அதிகமா ஐக்கியப்படுத்துனீங்கன்னா அந்த ஊழியருக்கு நீங்க தீமை செய்றீங்க. यदि आप इस तरह से सहभागिता रखते हैं तो आप उस दास की बुराई करते हैं, ஏன்னா கர்த்தர் அவரை நடத்துகிறவர். क्योंकि परमेश्वर उसे चलाने वाला है। அவர் கர்த்தரோடு தான் அதிகமா இசைந்திருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்ப்பார். वह परमेश्वर से ही मिले
यह परमेश्वर चाहता है। அவர் ஒன்றெண்டு விசுவாசிகளோட ஒட்டி இருப்பதை கர்த்தர் பிரியமே பட மாட்டார். वो केवल एक दो विश्वासी से वो मिले रहे, ये परमेश्वर को कभी नहीं भाएगा। அதனால தான் பிரச்சனைகள் ரொம்ப வருகிறது. इसीलिए बहुत सी समस्याएं आती है। எப்பொழுதுமே ஊழியர்கள் ஒன்றை நினைக்க வேண்டும், हमेशा सेवकों को एक ही बनाए। சபையிலே உங்களுக்கு ஆதரவாளர்களும் கிடையாது, உங்களுக்கு எதிர்ப்பாளர்களும் கிடையாது. इस कलीसिया में कोई भी आपका सामना करने वाला या आपसे मिला रहने वाला ऐसा कोई नहीं। அந்த கண்ணோட்டத்துல சபையை பிரித்து பார்க்கவே கூடாது. इस नजरिए से इस कलीसिया को आप ना देखिए। யாரை ஆதரவாளர்கள் நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ, जिसको आप अलगाव की दृष्टि से देखते हैं, அவங்களால தான் வேதனைகள் வரும். उसके द्वारा ही आपको बहुत सी समस्या आएंगी। அது அப்படித்தான் நடக்கிறது. वो ऐसा ही होता है। யாரை எதிர்ப்பாளர்கள் என்று நினைக்கிறீர்களோ, यदि आप किसी को विरोधी समझते हैं, நாளை உங்கள் கஷ்டத்தில் அவர்கள் தான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். हो सकता है आने वाले कष्टों में वो ही आपका साथ बने रहेंगे। அதனால சபையில மட்டுமல்ல, எங்கேயுமே இந்த ஆதரவாளர் எதிர்ப்பாளர் பிரித்து பார்க்க கூடாது. इसी कलीसिया में हो या कहीं पर भी आपके साथ और विरोधी ऐसा करके आप विचार ना रखें। நமக்கு ஆதரவாளர் கர்த்தர். हमारा जो आदर करने वाला, हमारे साथ रहने वाला यहोवा। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு எதிர்ப்பாளர் சாத்தான். हमारा जो विरोधी है वो शैतान। இதுல தெளிவா இருக்க வேண்டும். आप इसमें सही बने रहे। மற்றவர்கள் எல்லாம் அந்தந்த ஸ்தானங்களில் வைத்து கரெக்ட்டா பழகிக்கொள்ள வேண்டும். हर एक व्यक्ति की जैसा स्तर है, जैसा स्थान है, उसके साथ उसी में सहभागिता रखें। அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். उसमें हमारा जीवन आशीर्वाद बनेगा। ஆனால் அன்பான விசுவாசிகளே, इसलिए हे प्रिय विश्वासियों, ஊழியர்களோடு உள்ள உறவை பலப்படுத்துங்கள். आप सेवकों के साथ जो संबंध है उसमें आप बने। அவர்களிடத்திலிருந்து ஆவிக்குரிய காரியங்களை எதிர்பாருங்கள். उनके लिए, उनके द्वारा आप आत्मिक जीवन के कार्यों को आप மற்ற बनाए। உலக பிரகாரமான காரியங்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. और संसारिक कार्यों की ओर से आप उन पे कोई अंदाजा ना रखें। இந்த பாஸ்டரோட நான் இவ்வளவு பழகுனேன், इस पास्टर के साथ मैं इस तरह से मिला, என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரா, क्या इसने मेरे बेटे को कोई काम दिया, ஒரு நல்ல சொத்து விலைக்கு போன இவரு தெரிஞ்சிட்டு என்கிட்ட சொன்னார் இல்லையே, क्या किसी अच्छी जमीन को देखकर इसने मुझसे नहीं कहा, இந்த விசுவாசி இந்த நல்ல வாகனத்தை வித்திருக்கிறாரு, ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னா நான் வாங்கியிருப்பனே. ओ इस विश्वासी ने एक अच्छे वाहन को बेच दिया, मुझसे कहा था तो मैं उसे ले लेता। இதெல்லாம் ஊழியக்காரங்கள்ட்ட எதிர்பார்க்கவே கூடாது. इस सभी को आप सेवकों से ना पाएं। இது ஊழியருடைய வேலை அல்ல. यह सेवकों का काम नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இந்த தெளிவில்லாம தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. यह बात की जानकारी ना होने से बहुत सी समस्याएं आती है। அதனால ஊழியர்களோடு உள்ளது அந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல தான் ஊழியர்களை அதிகமா ஈடுபடுத்தணும். इसलिए सेवकों के साथ मेलजोल करना है तो आत्मिक बातों में आप मेलजोल करें। அல்லேலூயா. हालेलुया। உங்க வீட்டுக்கு வரும்போதும் जब उनके घर आने से समय ஊழியர்ட்ட சொல்ல வேண்டியதை ஊழியர்ட்ட சொல்லணும். जो सेवकों के साथ कहनी चाहिए वो ही सेवकों से कहें। தேவையில்லாத ரகசியங்கள் எல்லாம் அங்க பேசக்கூடாது. किसी भी बात की जो काम की नहीं उनसे बात ना करें। தேவையானதை மட்டும் தான் வெளிப்படுத்தணும். जिनकी जरूरत है वो ही बात करें। அந்த விவேகம் நமக்கு இருக்க வேண்டும். वह अच्छी विचार आपके अंदर होना चाहिए। ஆகவே நீங்கள் அந்த விவேகத்தை ஞானத்தை கர்த்தர் தருவாராக. परमेश्वर को वह ज्ञान, आपको बुद्धि और वह विवेक देने पाए। அல்லேலூயா. हालेलुया। நாம் அந்த ஒரு நல்ல நிலையில் பழகினால் நிச்சயம் இந்த ஏலீம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். यदि हम इस अच्छे अनुभव में बढ़ेंगे तो यहाँ जो एली में हमारे लिए एक आशीषमय सोता बनेगा। கர்த்தர் அந்த கிருபை தருவாராக. परमेश्वर आपको आशीष दे। அதனால ஊழியர்களோடு நல்ல தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். इसलिए आप सेवकों के साथ अच्छे अनुभव में आ जाइए। உங்கள் தேவைகளின் சூழ்நிலைகளிலே உடனே ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க. जब भी आपको कोई जरूरत पड़ती है आप फोन के द्वारा उनसे कांटेक्ट करें। ரொம்ப கஷ்டமா இருந்தனா பாஸ்டர் ஒருக்கா வீட்ல வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு ஊழியர்ல கூப்பிடுங்க. यदि आप बहुत दुखी थे तो पास्टर घर पर आकर प्रार्थना कीजिए, ऐसा आप फोन करके बुलाइए। உங்க வீட்ல நடக்கிற நல்ல காரியத்துக்கும் முன்கூட்டியே அந்த ஊழியரை கூப்பிட்டு வச்சு எப்படி எப்படி செய்யலாம்னு சொல்லி அந்த கூட்டம் நடத்துறது, இது போன்ற காரியங்களை ஆலோசனை பண்ணுங்கள். यदि आपके घरों में कोई अच्छा कार्य चलता है तो आप उनसे मिलकर उनसे कहें और उन्हें अपने घरों में बुलाने के लिए प्राथमिकता दें। நம்முடைய சபையில இதுக்கெல்லாம் ஒழுங்குகள் பண்ணி இருக்கிறோம். हाँ, हमारे कलीसिया में हम सभी इस प्रकार के अनुशासन को रखा है। ஒரு கல்யாணம் நடத்த வேண்டும் என்றால் यदि एक शादी चले तो அதுக்கு முன்னாடியே அந்த சோனல் ஊழியக்காரர் வந்து உங்களுக்கு என்னென்னன்னு சொல்லி ஆலோசனைகள் கொடுக்கிறார். वो भी जोन के पास्टर हैं, आप उनको उनके साथ मिलकर सही सलाह लेनी चाहिए। இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா यही இருக்கும். सभी आपको आशीष मिलेगी। நீங்க கூப்பிட்டு கேட்கணும்.
आप उनको बुलाना चाहिए और நல்ல ஒரு சரியான உறவை வச்சுக்கிடுங்க. आप उनको पूछना चाहिए और एक सही संबंध बनाना रखना चाहिए. ஊழியருக்கும் உங்களுக்கும் ஒரு மனத்தாங்கல் வராம வச்சுக்கிடுங்க. सेवक और आपके बीच में किसी प्रकार का तनाव ना रहे, ये आप ध्यान रहे. அது உங்களுடைய இந்த ரட்சிப்பின் பாதையை அது தடை பண்ணுகிறது. यह जो तनाव है आपके उद्धार के मार्ग को रुकावट देगी. அப்படி ஏதாவது இருந்தா நேரடியா அந்த ஊழியர்ட்ட பேசி அதை சரிப்படுத்திரும். यदि ऐसा कुछ है तो आप सेवकों के साथ सीधे आकर बातें किए और उस रुकावट को दूर कर दीजिए. நான் உங்கள்ட்ட சொன்னேன், வீடுகள்ல வரும்பொழுது இந்த வேற தேவையில்லாத பேசாதீங்கன்னு சொன்னேன். मैंने कहा कि जब अब सेवक आपके घरों में आते हैं तो जो काम की नहीं है उससे वो बातें ना करें. ஆனா அந்த ஊழியரை குறித்து ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருந்தால், लेकिन उस सेवक के प्रति आपके अंदर कुछ दुख है, அவர்கிட்ட தனியா அதை பேசணும். उस दास के साथ आप अकेले में बात कीजिए. அதை மறைத்து வைப்பது நம்மை பாதிக்கும். यदि आप उसको छुपा रखें तो ये आपको नुकसान देगी. அதை நேரடியாக நான் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசணும். उसे सीधे रूप से ना कहने का मतलब है व्यक्तिगत रूप से आप उससे बातें करें. இன்னொருவருடைய காது கேட்க பேசாதுங்க. कोई और इसको सुने ऐसी बात ना करें. சில காரியங்கள் அவங்க குடும்பமா வந்திருக்கும் போது அங்க பேசக்கூடாது. और यदि वो परिवार रूप से आपके पास आए तो वो कुछ एक कार्य उनसे बात ना करें. உங்களுக்கே அந்த அறிவு உண்டு. आपको इस प्रकार की समझ है. அதை புரிந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது அந்த உறவுகள் சரியா. आप इसको अच्छी तरह समझ लें तो यह आपके बीच के संबंध अच्छी तरह बनेंगे. அது உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா यह இருக்கும். आपके जीवन के लिए बहुत आशीषरय होगा. ஹல்லேலூயா. हालेलुया. சோ இந்த உறவை நன்றாக நாம் மெயின்टेन பண்ண வேண்டும். इस संबंध को हम अच्छी तरह से बनाए रखें. நான்காவதாக चौथी बात, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் उत्पत्ति 21वां अध्याय 28 இருந்து வாசியுங்கள். 28 से पढ़िए. 31 வரைக்கும். ஆபிரகாம் 7 பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான். அதற்கு அவன், நான் இந்த துறவு தோண்டினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்சபா எனப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. பெயர்சபா என்ற துறவை குறித்து இங்கே பார்க்கின்றோம். बेरसबा सोते के बारे में हम यहाँ देखते हैं. இங்கே ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்குக்கும் ஒரு உடன்பாடு உண்டாயிற்று. यहाँ पर अब्राहम और अबीमेल के बीच में एक समझौता, ஒரு சமாதான உடன்படிக்கை, वो उन्होंने एक शपथ खाई, ஒரு துறவை பற்றின உடன்படிக்கை. एक कुएं को खोदे, यहाँ इस प्रकार की वाचा. இங்கே பெயர்சபா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. यहाँ पर बेशबा ऐसा नाम दिया गया है. அது பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிறது. वह फिलिस्तियों के देशों में है. 34ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் अनेक நாள் தங்கி இருந்தான். और 34वें वचन में देखते हैं कि अब्राहम फिलिस्तियों के देश में बहुत दिनों तक परदेसी होकर रहा. அங்கே தேவனை ஆராதித்தான். वहां पर उसने परमेश्वर की आराधना की. இப்படி அந்நிய தேசத்திலே தேவனை ஆராதித்தான். इस तरह से उसने अन्य देश में परमेश्वर की आराधना की. அங்கே ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளுகிறான். वहां पर उसने एक वाचा को बांधा. இதனால் தேசத்துக்கே ஆசீர்வாதம். इसके द्वारा उस देश को ही एक आशीर्वाद आया. இவன் போய் வெட்டின துறவினால் அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம். इसने जाकर उस कुएं को खोदा, इसलिए उस देश को आशीर्वाद, இவனுக்கும் ஆசீர்வாதம். और इसको भी एक आशीर्वाद. இவனுடைய மகனுடைய காலத்திலே इसके बेटे के समय में 26ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 26वें अध्याय में हम देखते हैं. 31 கீழே வாசிக்கும் போது 31 से नीचे हम जब पढ़ेंगे, இதே துறவை மறுபடியும் ஈசாக்கு சுதந்தரித்துக் கொண்டான். इन कुओं को फिर से खोदकर उस इसहाक ने मिला लिया. அந்த சமயத்திலும் उस समय में भी இந்த அபிமெலேக்குக்கும் ஈசாக்குக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. जो ईशाक और अबीमेलेक के बीच में एक वाचा बंधी. அப்ப இது ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதமான ஒரு ஊற்றாக இருக்கிறது. ये जो सोता है वो देश के लिए आशीर्वाद रहा. அதே போலதான் वैसे ही இன்றைக்கு நம்முடைய நான்காவது ஒரு அனுபவம், आज हमारा चौथा अनुभव, நானும் என் தேசமும். मैं और मेरा देश. நான் வாழுகின்ற நாட்டினுடைய மக்கள், मैं जिसमें जीवन यापन करता हूँ वो लोग, என்னை சுற்றி வாழுகிற மக்கள், मेरे चारों ओर जीवन यापन करने वाले लोग, இவர்களை குறித்து ஒரு பாரம் இருக்க வேண்டும். इनके लिए प्रति आपके अंदर एक बोझ होना चाहिए. அந்த அனுபவம் உங்களுக்குள் எப்படி இருக்கிறது? वह अनुभव आपके पास कैसा है? என்னுடைய கிராமம் எப்படி இருக்கிறது? वो मेरे गांव कैसे हैं? என்னுடைய மக்கள் எப்படி मेरे இருக்கிறார்கள்? लोग कैसे हैं? இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கிறது? यहाँ दक्षिण भारत कैसा है? இந்த தேசம் எப்படி இருக்கிறது? यह देश कैसा है? இதை குறித்து கவனிக்க வேண்டும். इस तरह की आपकी दृष्टि हो. பவுல் சொன்னார், पौलुस ने कहा, சகோதரரே,
हे भाइयों, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ओ ये इस्राएली उद्धार पाए என்னுடைய வாஞ்சையும் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. और मेरी आशा है और परमेश्वर से लोग मैं प्रार्थना करता हूँ। இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்குள் தேவன் எதிர்பார்க்கிறார். इस तरह का अच्छा अनुभव परमेश्वर हमसे चाहता है। நாம் ரட்சிக்கப்பட்டோம், हम उद्धार पाए हैं, தேவனோடு நல்ல ஐக்கியம் வைத்திருக்கிறோம், हम परमेश्वर के साथ अच्छी तरह सहभागिता है, ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களோடு நல்ல ஐக்கியம் வைத்திருக்கிறோம், उद्धार पाए हुए भाइयों के साथ हमारी अच्छी सहभागिता है, தேவன் தந்த ஊழியர்களோடு நல்ல ஐக்கியம் வைத்திருக்கிறோம். परमेश्वर ने दिन दासों को सेवकों को दिया है, उनके साथ भी हमारी अच्छी सहभागिता है। அது மட்டும் போதாது, वही काफी नहीं है। ரட்சிக்கப்படாத இந்த மக்களுக்காக நாம என்ன செய்கிறோம்? जो उद्धार ना पाए हैं इन लोगों के प्रति हमारा क्या काम है? ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக என்ன செய்கிறோம்? हम जो उद्धार पाए हैं, ये लोग जो उद्धार नहीं पाए उनके लिए हम क्या कर रहे அந்த हैं? ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்கு இருக்கிறதா? उन आत्माओं के प्रति बोझ हमारे अंदर है क्या? ஐயோ நான் இவர்களுக்கு சொல்லாவிட்டால் நரகத்துக்கு போவார்களே என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? ओ हाँ, यदि मैं इसे ना कहूँ तो ये नरक की ओर जाएंगे, इस तरह की अनुभव आपके अंदर है क्या? அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறீர்களா? क्या आप नाश होने वाले लोगों के लिए प्रार्थना कर रहे हैं? முதலாவது உங்கள் உடன் பிறந்தவர்களை நினைத்து பாருங்கள். पहली बात, आपके सगे संबंधियों को आप देखिए। ஒரே தாயின் வயிற்றில் பிறந்து வந்த நீங்கள், आप ही एक ही पेट, माँ की पेट से जन्म हुए, சிறு வயது முதலே தொட்டு பிடித்து அடித்து விளையாடி பழகின நீங்கள், आप छोटी सी आयु में एक दूसरे को पढ़कर एक दूसरे से झगड़ा करे हुए आप, ஆகாரம் வஸ்திரம் போன்ற எல்லாம் பகிர்ந்து வாழ்ந்த நீங்கள், भोजन को वस्त्रों को सभी एक साथ मिलकर बांटने हुए आप, இன்னைக்கு நீங்க பெற்ற ரட்சிப்பை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா? क्या आप आपने जो उद्धार पाया है आपने उनको अपने भाई से बांटा है? எல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள், आप सभी बांटते हैं பகிர்ந்து வாழ்ந்தீர்கள். और बांट कर ही जीते हैं। நீங்க பெற்ற ஆவிக்குரிய அனுபவத்தை மட்டும் ஏன் அடைத்து வைக்கிறீர்கள்? आपने जो प्राप्त किया आत्मिक आशीर्वाद, उसको क्यों आप बांध रखे हैं? அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரம் உங்களுக்கு வரட்டும். वो लोग उद्धार पाए इस प्रकार का बोझ आपके अंदर हो। மோசே பார்வோனை பார்த்து சொன்னார், मूसा ने फिरौन को देखकर कहा, ஒரு குளம்பாகிலும் பின் வைக்கப்படுவதில்லை. एक भी घोड़ों की जो ताल है वो नहीं जाएगी। அதாவது எங்களுடைய ஆடு மாடுல கூட ஒன்ன கூட நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னார். उसने कहा, मेरी भेड़ बकरियों को छोड़कर मैं नहीं जाऊंगा। அதுதான் அந்த வைராக்கியம். वही एक है जलन, எல்லாரும் எகிப்திலிருந்து வெளியே வர வேண்டும். और सभी इस मिस्र से बाहर आना चाहिए। உங்க உடன் பிறந்த குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். आपके जो संबंधी हैं, आपके साथ पैदा हुए हर एक उस उद्धार में आना चाहिए। அதுக்கு நீங்க பாரத்தோட ஜெபித்தே ஆக வேண்டும். उसके लिए आपको बोझ के साथ प्रार्थना ही करनी चाहिए। இனி உங்க சொந்தக்காரர்கள் என்கிற வட்டம் பெரிய வட்டம். आपके जो सगे संबंधी हैं वो ही नहीं, கல்யாண வீடுகளில் எல்லாம் போய் சந்தோஷமாய் பேசி பழகி விட்டு வருகிறீர்கள். और विवाह शादी में आप जाते हैं तो आप बहुत ही आनंद के साथ एक दूसरे से मिलते हैं। ஒரு வீட்ல ஒரு துக்கம்னா ஓடி வந்து நிக்கக்கூடிய அந்த சொந்தக்காரர்கள், यदि एक दुर्घटना एक घर में आ जाए तो आप दौड़कर जाकर उनकी सुधि लेते हैं। இப்படி ஒருவருக்கொருவர் உதவியா இருக்கக்கூடியவர்கள், एक दूसरे की आप मदद करने वाले हैं। இப்படிப்பட்ட சொந்தக்காரர்கள் நரகத்துக்கு போகலாமா? क्या इस तरह के सगे संबंधी उस नरक में जाना चाहिए? அதை பற்றி ஒரு பாரம் உங்களுக்கு வேண்டும். उसके प्रति आपके अंदर एक बोझ होना चाहिए। உங்க சொந்தக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். आपके सगे संबंधियों के लिए आपको प्रार्थना करनी चाहिए। எப்படியாயிலும் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். किसी भी तरह से आपको यीशु के बारे में बातें करनी चाहिए। நீங்க சொல்லும் பொழுது அவர்கள் தட்டினாலும் நீங்க பயப்பட தேவையில்லையே. यदि जब आप बात करें और वो आपको रोकना चाहे तो आप इससे भयभीत ना हो। உரிமை உள்ளவர்கள் தானே, वो आपके अधिकार के रूप में तो है। அவர்கள் பேசினாலே ஏதோ பேசிட்டு போகட்டும். वो जिस तरह से भी बात करें तो करता जाने जाए, ஆனா நீங்க தைரியமா சொல்ல முடியும். लेकिन आपको हिम्मत के साथ बातें करनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। கண்டிப்பாக சொல்லுங்கள். उसे निश्चित रूप से कहें। உங்கள் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. आप अपने मित्रों के लिए प्रार्थना कीजिए। கூட படித்தீர்கள், आप जिसके साथ पढ़ाई की थी, கூட வேலை செய்தீர்கள், आपने जिसके साथ नौकरी की थी, ரொம்ப சந்தோஷமா பழகுறீர்கள், जिसके साथ आप बहुत खुशी के साथ मिलते हैं, வீட்ல சொல்லாத ரகசியம்லாம் நண்பர்கள்ட்ட சொல்லுகிறீர்கள். जो आप घरों में नहीं बांटते वो अपने मित्रों से बांटते हैं। ஆனால் நீங்கள் பெற்ற இயேசு என்கிற அந்த ரகசியத்தை சொன்னீர்களா? क्या आपने जो यीशु को पाया है उस गुप्त बात को आपने उससे बांटी है? உங்கள் வாழ்வை மாற்றின அந்த மகிமையான ரகசியத்தை சொன்னீர்களா? आपके जीवन को जिसने बदला है उस महिमा को आपने उससे कहा है? சொல்லியே ஆக வேண்டும். उसको निश्चित रूप से कहे। நம்முடைய தேசத்தை பாருங்கள். अपने देश को देखिए। இந்த தேசம் அழிந்தால் यदि ये देश नाश हो நாமும் அழிவோம். हम भी नाश होंगे। இந்த தேசம் வாழ்ந்தால் यदि इस आशीष आए तो நாமும் வாழ்வோம். हम भी जीवन यापन करेंगे। இந்த அடிப்படை தெரியவில்லையா? क्या यह आधारभूत बात आपको नहीं मालूम? ஏன் நீங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கவில்லை? क्यों आप
आप देश के लिए प्रार्थना नहीं करते? ஏன் தேசத்தின் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காய் திறப்பிலே நிற்கவில்லை? क्यों उस बाड़े में खड़े होकर देश के उद्धार के लिए आप प्रार्थना नहीं करते? சாத்தான் உங்களை சுயநலத்தால் நிரப்பிக் கொண்டு வருகிறானா? आपको शैतान स्वार्थ से भर रहा है। சுயநல கோட்டைகள் உடையட்டும், आपका जो स्वार्थ है वो टूटने पाए। தேசத்துக்காய் ஜெபியுங்கள், आप देश के लिए प्रार्थना कीजिए। இந்தியர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ओ इंडियन उद्धार पाने पाए। இந்தியர்கள் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாக வேண்டும், ओ इंडियन हर एक जन उद्धार पाने पाए। அந்த பாரத்தோடு ஜெபிக்கணும்। वह बोझ के साथ आप प्रार्थना करें। தேசத்துக்காய் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் பெரிய காரியங்களை செய்வார்। जब आप देश के लिए प्रार्थना करते हैं परमेश्वर देश में बड़े कार्य को करेगा। இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் என்னென்னமோ நடந்து வருகிறது। इन दिनों हमारे देश में बहुत सी घटनाएं हो रही है। நமக்கு ஒன்றும் ஒரு பிடி இல்ல, என்ன நடக்குதுன்னே தெரியல। हमारी पकड़ में कुछ नहीं कि क्या हो रहा है। நடத்துறவர்களுக்கே தெரியுமா என்பது பெரிய கேள்வி। वो जो चला रहा है उसको भी इस बात की जानकारी है, यह बहुत बड़ा प्रश्न है। அப்படி என்றால் இந்த காலத்திலே தேசத்துக்காய் திறப்பில் நிற்க வேண்டியது எவ்வளவு அவசியம்। वो तो ऐसा है तो हमें देश के लिए बाड़े में खड़ा होना बहुत ही आवश्यक है। இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் यदि इस समय हम चुप रहे ரட்சிப்பு வேறு வழியாய் வரும்। जो उद्धार है दूसरे मार्ग से आएगा। மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொன்னா, मोर्देक ने एस्तर को देखकर कहा, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள் சொன்னா। तू और तेरा परिवार नाश होगा। உன்னை எதுக்கு ஆண்டவர் இந்த பதவியை கொடுத்தார்? क्यों परमेश्वर ने तुझे इस पद पर रखा है? நீ தேவ ஜனத்துக்காக நிக்கவில்லை என்று சொன்னால், और तू अपने लोगों के लिए परमेश्वर के सामने नहीं खड़ी। உன் பதவியை மட்டுமல்ல உன்னையே ஆண்டவர் அழிப்பார்னு சொன்னா। तेरे पद को नहीं तुझे ही परमेश्वर नाश करेगा ऐसा कहा। அந்த உணர்வு இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள வேணும்। उस वहाँ एहसास हर एक परमेश्वर के बच्चों को होना चाहिए। எதற்கு உன்னை தெரிந்து கொண்டு தேவ பிள்ளை என்ற பதவியில் வைத்தார்? क्यों परमेश्वर ने आपको चुनकर उस पद पर रखा है? எதற்கு உனக்கு இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்தார்? क्यों इस बहुमूल्य उद्धार को दिया है? நீ தேவ ஜனத்துக்காய் ஜெபிப்பதற்காக। तू परमेश्वर के लोगों के लिए प्रार्थना करने के लिए। அதை செய்யாவிட்டால் यदि तू ना करे உன்னுடைய ரட்சிப்பு நிலை நிற்குமோ? और क्या तेरा उद्धार बना रहेगा? கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றாவிட்டால், क्या परमेश्वर का उद्देश्य आपके साथ नहीं पूरा हो? சுயநலவாதி நீ பரலோகத்தில் பிரவேசிக்க முடியுமோ? क्या तू जो स्वार्थी है तू स्वर्ग में जा पाएगा? சுயநலவாதிக்கும் பரலோகத்தில் இடம் கிடையாது। और किसी भी स्वार्थी का स्वर्ग में जगह नहीं। ஏமாந்து போக கூடாது। आप धोखा ना खाइए। அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விட வேண்டும்। जो नाश हो रही उन आत्मा के लिए आप आंसू बहाइए। இவளெல்லாம் என் சகோதரர்கள் என்று சொல்ல வேண்டும்। यही मेरे भाई है ऐसा आप कहें। அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வர வேண்டும்। ये सभी स्वर्ग में आना चाहिए। உங்கள் ஜெபங்களில் இது முக்கிய பங்கு வகிக்கட்டும்। आपकी प्रार्थना में यह मुख्यता रखें। அல்லேலூயா। हालेलुया। ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும்। आत्मा को आप जीतना चाहिए। அது கர்த்தருடைய கட்டளை। यह परमेश्वर की आज्ञा है। நீ மாத்திர ரட்சிப்பை பெற்று பூட்டி வைத்து அப்படியே பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறியா? क्या आप ऐसा सोच रहे हैं कि इस उद्धार को बंद कर रहूं और मैं ही स्वर्ग जाऊं? கர்த்தருக்கு அது பிரியமே கிடையாது। यह परमेश्वर को नहीं भाता। நாம பெற்றதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்। जो मैंने प्राप्त किया है वो दूसरों को देना चाहिए। இயேசு தன்னையே கொடுத்தார்। यीशु ने अपने को दे दिया। அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்கணும்னு விரும்புறார்। वह अच्छी अनुभव हमारे अंदर होना चाहिए। ஆகவே உங்கள் தேசத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கட்டும்। इसलिए देश के प्रति आज के आपके अंदर एक बोझ होना चाहिए। நானும் நான் வாழும் தேசமும் मैं जो जीवन यापन कर रहा देश, அந்த அனுபவத்தில் வளருங்கள்। उस अनुभव में आप बढ़िए। ஜெபத்தின் அனுபவம், प्रार्थना के अनुभव में, தேசத்துக்காய் திறப்பில் நிற்கும் அனுபவம், देश के लिए बाड़े में खड़े होने का अनुभव, கடைசியாக अंतिम में யோவான் 4:13-14 यूहन्ना 4 और 13 और 14। இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்। சமாரியாவின் கிணறு, सामारिया का सोता, அதை வைத்துக்கொண்டு இயேசு இந்த வார்த்தையை சொன்னார்। इसको देखकर प्रभु यीशु ने कहा, இந்த கிணற்றின் தண்ணீரை குடித்தால் திரும்ப திரும்ப தாகம் வரும்। यदि आप इस कुएं के पानी से पिएंगे तो आपको फिर से प्यास आएगी। நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீர், जो मैं पानी देने जा रहा हूँ அது ஜீவ தண்ணீர், वह जीव अनंत काल तक बना அது रहेगा। பரிசுத்த ஆவி, वह पवित्र आत्मा, அது உனக்குள் எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்கும்। वह आपके अंदर हमेशा उमड़ता रहेगा உனக்கு தாகமே வராது। और जब आपको प्यास ही नहीं आएगी திருப்தியாய் வாழ்வாய்। आप तृप्त से जी पाएंगे। பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் जो पवित्र आत्मा पाए हैं திருப்தியாக வாழ முடியும்। वो तृप्त होकर जी पाएंगे। 23-24 கர்த்தர் விளக்கம் கொடுத்தார்। 23 और 24 में परमेश्वर ने स्पष्ट रूप से कहा, பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும்। परमेश्वर की आराधना आत्मा और सच्चाई से करनी चाहिए। பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்। पवित्र आत्मा को आप प्राप्त कर लीजिए। உங்கள் தாகம்
தாகம் தீர்க்கப்படும். आपकी प्यास बुझेगी. நீங்கள் ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்க முடியும். आप आत्मा और सच्चाई के साथ आराधना कर पाएंगे. ஆனால் தேவனுடைய தாகம் தீர்க்கப்படும். और उसी में परमेश्वर की प्यास बुझेगी. ஆகவே கட்டாயம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए आप निश्चित रूप से अभिषेक को प्राप्त कर लें. அல்லேலூயா. हालेलुया. இங்கே நீங்களும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வும் என்றதை சொல்ல விரும்புகிறேன். यहाँ पर मैं कहना चाहता हूँ आप और आपका आत्मिक जीवन. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் ஊற்றிலே வைத்திருக்கிறார். आपका आत्मिक जीवन इस उद्धार के सोतों में परमेश्वर ने रखा है. இது பரிசுத்த ஆவியினாலே கிடைக்கிறது. यह पवित्र आत्मा के द्वारा प्राप्त होता है. உலக மனுஷனுக்கு இது கிடையாது. यह संसार के लोगों को नहीं प्राप्त होता. அவனுக்கு கண்ணால காண்கிற உலகம் தான் அவனுடைய உலகம். ये जो उसको आंखों में दिखाई दे रहा है वही उसके लिए संसार है. நமக்கு கண்ணால காண்கிற உலகம் மட்டுமல்ல, हमें जो दिखाई दे रहा है वही संसार नहीं. நாம் ஒரு ஆவிக்குரிய உலகத்தை அறிந்திருக்கிறோம். हम एक आत्मिक संसार के विषय में जानते हैं. வரப்போகிற பரலோக ராஜ்யத்தை அறிந்திருக்கிறோம். वो आने वाले स्वर्ग के बारे में जानते हैं. இந்த வெளிப்பாடுகள் உலகத்தானுக்கு கிடையாது. यह प्रकाशन संसार के लोगों को नहीं है. ஆவியை பெற்ற தேவஜனமே, आत्मा को पाए हुए परमेश्वर के लोगों, இந்த மாம்ச உலகத்தில் வாழும்போது यदि आप शारीरिक रूप से जिए, இங்கே ஆவிக்குரிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். यहाँ पर एक आत्मिक अनुभव है, यह आप जान लीजिए. இதே உலகத்திலே சாத்தானுடைய ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. इसी संसार में शैतान की आत्मा कार्य कर रही है. இதே உலகத்திலே தேவனுடைய ஆவியும் கிரியை செய்கிறார். इसी संसार में परमेश्वर की आत्मा भी काम करता है. சாத்தான் தன்னுடைய தூதர்களாகிய பிசாசு கூட்டங்களை வைத்து கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். शैतान अपने दूतों को लेकर यह कार्य करता है. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பரிசுத்த தூதர்களை கொண்டு கிரியை செய்கிறார். पवित्र आत्मा अपने पवित्र दूतों को लेकर कार्य करता இந்த है. ஆவிக்குரிய உலகத்தை பற்றி எப்பொழுதும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். इस आत्मिक जीवन के प्रति हमेशा आपके अंदर एक अच्छा विचार बना रहे. உங்கள் வீட்டில் நீங்கள் 4 பேர் மட்டும் வாழவில்லை. आपके परिवार में केवल आप 4 व्यक्ति नहीं. சில வேளை நீங்க கூப்பிடாமலே சில பிசாசின் ஆவிகளும் வந்து கிடக்கிறது. यदि आप बुलाएं भी नहीं तो कोई 4 शैतानी आत्मा आपके घर में आ जाती है. அதுகளெல்லாம் கண்டுபிடிச்சு துரத்தி ஆகணும். उन सभी को आप देखकर उन्हें भगाना चाहिए. இல்லனா வாழ்க்கையை மோசம் பண்ணுகிறது. क्योंकि वह आपका जीवन नाश कर देगा. நம்ம 4 பேர் மட்டுமல்ல, हम केवल 4 नहीं, தேவ தூதர்கள் நம்ம வீட்ல இருக்கிறாங்க. ओ परमेश्वर के दूत हमारे साथ हैं. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் வரட்டும். यह आत्मिक अनुभव हमारे आपके अंदर आने पाए. சிலருக்கு இந்த வாசலுக்குள்ள நுழையும் பொழுதுதான் ஆவிக்குரிய அனுபவமே வரும். कुछ एक को इस द्वार के अंदर के आने पर ही उनको अनुभव आते हैं. வீட்டிலே ஆவிக்குரியவர்களாய் வாழுங்கள். आप अपने परिवार में आत्मिक जीवन बने. இந்த கண்கள் திறக்கப்படட்டும். यह आपकी आंखें खुलने पाए. உங்க வேலை ஸ்தலத்திலயும் இதெல்லாம் இருக்கு. यह आपके जो नौकरी क्षेत्र में ये सब है. உலகத்துல எங்க போனாலும் இதெல்லாம் இருக்கிறது. आप संसार में कहीं भी जाएं तो ये बातें हैं. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் தழைக்க வேண்டும். आप आत्मिक जीवन में बढ़े. எப்பவும் நீங்க போகும்போது தைரியமா போகணும். जब भी आप बाहर निकलते हैं आप हिम्मत के साथ निकले. என் கூட கொஞ்சம் தூதர்கள் வருகிறார்கள். और मेरे साथ कुछ दूत आते हैं. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते இத हैं? பிராக்டிகலா அனுபவப்படுத்தணும். इसे आप प्रैक्टिकल रूप से अनुभव कीजिए. அப்ப பயமே கிடையாது. और उस समय आपको कोई भय नहीं आएगा. அல்லேலூயா. हालेलुया. நீங்க போகும்போது தூதர்கள் உங்களோடு வருகிறார்கள். जब भी आप जाते हैं दूत लोग आपके साथ आते हैं. நீங்க போகும்போது ரோட்ல நிக்கிற பிசாசு எல்லாம் ஒளிச்சு ஒளிச்சு ஓடும். जब आप जाएंगे तो शैतान आपसे छिपकर भागेंगे. பயந்து பயந்து ஒதுங்கும். और डर डर कर छिप जाएंगे. இது உண்மை. यह सच है. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் மேன்மை உங்களுக்கு தெரியாததான் பிரச்சனை. लेकिन समस्या यहाँ की जो आपके अंदर अनुभव है अभिषेक है आप उसको नहीं जानते. அல்லேலூயா. हालेलुया. நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகள், जो अच्छी प्रार्थना करते हैं, இயேசுவோடு உள்ள அனுபவத்தை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகள், जो यीशु मसीह के साथ अच्छे अनुभव को बनाए நீங்க रखने वाले, போகும்போது இந்த ஆவிக்குரிய கிரியை உண்டாகிறது. இந்த ஆவிக்குரிய கிரியை நீங்க போகுமிடமெல்லாம் உண்டாகிறது. जब भी आप जाते हैं आत्मिक कार्य वहाँ पर होते हैं. ஆகவே இந்த அனுபவத்தில் அதிகமாய் பெருகுங்கள். इसलिए इस अनुभव में आप बहुत बड़े. ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் வேண்டுமே. आपको आत्मिक प्रकाश चाहिए. வசனத்தை படிக்கிறீர்கள், आप वचनों को पढ़ते हैं சும்மா அறிவை வைத்து படித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. और केवल आप समझ रखकर इसको पढ़ना ही काफी नहीं. ஆவியானவர் வியாக்கியானத்தை தரட்டும். पवित्र आत्मा आपकी इसमें अगुवाई करने पाए. ஒரு தாகத்தோடு வாசிங்க. आप प्यास के साथ इसको ஒரு पढ़े, ஜெபத்தோடு வாசிங்க. प्रार्थना के साथ पढ़े. என்னோடு பேசும் ஆண்டவரே, मुझसे बातें कीजिए இந்த परमेश्वर. வசனங்களை கொண்டு இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை தாங்க ஆண்டவரே. और इस वचन के द्वारा आज मुझे एक वाक्य दीजिए. அந்த ஆசையோடு படித்தா கர்த்தர் அதை விளக்கி தருவார். अब यदि आप इस आशा इच्छा के साथ पढ़े तो परमेश्वर आपको निश्चित रूप से देगा. இவைகள் தான் ஆவிக்குரிய அனுபவங்கள். यही आत्मिक अनुभव है. வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கணும். आप अपने जीवन में एक अच्छा निर्णय लें. உலகத்தாருடைய அறிவு பூர்வமா நம்ம அறிவுல யோசித்து இந்த தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்.
நினைக்கிறோம். यदि संसारिक समझ से आप निर्णय लें तो यही समझ है, ऐसा आप सोचते हैं. அது நீங்க மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள சன்மார்க்கர்களும் செய்வார்கள். आप भी नहीं, संसार के जो लोग हैं, भक्त लोग हैं, वो भी ऐसा सोचते हैं. ஆனா ஆவிக்குரியவருடைய வித்தியாசம் என்ன? लेकिन आत्मिक लोग का अंतर क्या है? இது கர்த்தருக்கு பிரியமானதா? यहाँ क्या परमेश्वर को भाता है? நான் இதை செய்ய கர்த்தர் விரும்புகிறாரா? क्या मैं यह करूं, परमेश्वर चाहता है? அந்த எண்ணம் ஆவிக்குரியவர்களுக்கு இருக்கும். वह भावना आत्मिक भावना है. இது இல்லட்டா நாமளும் உலக பிரகாரமா ஒரு சன்மார்க்க ஜீவியம் போல தான் இருப்போம். हम यदि ये नहीं रहे तो हम भी संसार के समान ही हैं. இப்படி நீங்களும் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியமும் என்ற அனுபவத்தில் வளருங்கள். इस तरह से आप और आपका आत्मिक जीवन इस अनुभव में आप बढ़े. வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவரை ஈடுபடுத்துங்கள். आप जीवन के हर एक भाग में इस पवित्र आत्मा अभिषेक को आप जगह दें. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். वो आपके अंदर ही है. அவரை நல்லா பயன்படுத்துங்க. उसे आप काम करने दीजिए. அவரை சும்மா இருக்க விடாதிருங்க. उसे आप चुपचाप रहने ना दीजिए. அடிக்கடி பேசுங்க. उससे बातें कीजिए. கேளுங்க. उससे पूछिए. அவரை வாங்கன்னு சொல்லுங்க. उसे कहिए आइए, ऐसा कहिए. ஒரு பயம் வந்தா அப்பா நீங்க முன்னால நில்லுங்கன்னு சொல்லுங்க. यदि आपके अंदर कोई भय आए तो हे पिता मेरे सामने आइए. இப்படி அவரோடு நடவுங்கள். इस तरह से आप उसके साथ चलें. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருங்கள். आत्मिक जीवन में आप बढ़े. அல்லேலூயா. हालेलुया. சபைக்கு ஓடி வாங்க. कलीसिया को आप दौड़ दौड़ कर आइए. ஆவியானவரோடு வாங்க. पवित्र आत्मा के साथ आइए. ஆவியானவரோடு வந்து பாருங்க. पवित्र आत्मा के साथ आकर देखिए. சபை ஆராதனை உங்களுக்கு பரலோகமா மாறும். जो कलीसिया की आराधना है आपको स्वर्ग के रूप में दिखाई देगी. हालेलुया. हालेलुया. சும்மா ஏனோ போனோம் வரணும் மாம்சத்து சிந்தனையோட வராதீங்க. और सिर्फ आना है जाना है इस शारीरिक विचार की द्वारा नहीं आइए. 5 நல்ல அனுபவங்கள். इस 5 अच्छे अनुभव को, இதெல்லாம் ரட்சிப்பின் ஊற்றுகள்ல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறவைகள். ये सभी उद्धार के स्रोतों में परमेश्वर ने रखा है. இந்த 5ஐயும் நல்லா பருக வேண்டும். इस 5 अनुभव को आप अच्छी तरह से अपनाएं. இது அந்த மகிமையான ரட்சிப்புக்குள் உங்களை வளர்த்தி கொண்டே இருக்கும். इस वो महिमा रूपी अनुभव में आपको बढ़ाएगा. நானும் என் தேவனும், मैं और मेरा परमेश्वर, நானும் என் விசுவாசிகளும், मैं और मेरा विश्वासी, நானும் என் ஊழியர்களும், मैं और मेरे सेवक, நானும் என்னோடு வாழுகிற தேசவாசிகளும், मैं और मेरे साथ जीवन यापन करने वाले देशवासी, நானும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமும். और मैं और मेरा आत्मिक जीवन நல்ல அனுபவம். अच्छे अनुभव. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். सभी आंखें बंद कीजिए और प्रार्थना. ஹalleluya. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சில நிமிடங்கள் ஆவியில நிறைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நானும் என் தேவனும், நானும் என் தேவனும். praise the lord. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிகபலப திரபலப சிபலப திரபரபரபரபலப. ஹalleluya. என் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நான் சரிபடுத்திக் கொள்ளுகிறேன், நான் செம்மைப்படுத்திக் கொள்ளுகிறேன். என் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நான் பலப்படுகிறேன். ரிபாபாபா சந்தலப கபலப திரபரபரபலப. அதில் வந்த குறைபாடுகள் அகலட்டும், குறைபாடுகள் அகலட்டும், குறைபாடுகள் அகலட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. நானும் தேவனும் நல்ல ஐக்கியத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடருவோம். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நான் குறைவுபட்டது உண்மைதான், உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. ஒத்துக்கொள்ளுகிறேன். இந்த ஜெப வேளையில் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. தேவனோடு உள்ள ஐக்கியம். ரிபாபாபா சந்தலப கபலப திரபலப கபரபரபலப ரிபலப சிபலப திரபரபரபரபலப. ஹalleluya. பிள்ளைகளே, வாலிபரே, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்களும் ஆண்டவரும் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. சகோதரரே, ஜெபிங்க. ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷிபலப திகபலப ரிபலப ஷிபலப திரபரபரபர
ஹல்லேலூயா. ஜெபம் கடமையா இருக்கிறதா? வேதம் வாசிப்பு கடமையா இருக்கிறதா? இந்த ஜெப வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்வில் இருக்கிற கட்டுகளை உடைக்கிற ஒரு அற்புதமான வேளை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபலப திரபலபரபலப. உள்ளத்தை திறந்து கொடுங்க, உள்ளத்தை திறந்து கொடுங்க, உள்ளத்தை திறந்து கொடுங்க. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். நீங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ள ஆவலா இருக்கிறீர்களா? ஆவலா இருக்கிறீர்களா? ஆவலா இருக்கிறீர்களா? ரிபலப சுபலப திரபரபலப சுபலப கபரபரபலப. ஒரு சின்ன சாமுவேலோடு கர்த்தர் பேசினார், ஒரு பெரிய மோசேயோடு கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபலப திரபலப சுபலப திரபரபரபலப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரே, ரிமா ஷகபலப திரபலப சுபலப திரபரபரபலப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் விலகட்டும் ஆண்டவரே, எல்லா தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. விசுவாசிகள் ஒருவருள்ள ஐக்கியத்திலே நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. பகைகள் ஓடட்டும், கசப்புகள் ஓடட்டும், வைராக்கியங்கள் விலகி ஓடட்டும், வருத்தங்கள் மறைந்து போகட்டும். ஒரு மெய்யான சந்தோஷம் மற்றவர்களை நினைக்கும் போது உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியர்களோடு உள்ள ஐக்கியம் பலப்படட்டும் ஆண்டவரே, பலப்படட்டும் ஆண்டவரே, பலப்படட்டும் ஆண்டவரே, பலப்படட்டும் ஆண்டவரே, பலப்படட்டும் ஆண்டவரே. என் தேசவாசிகளோடு உள்ள ஐக்கியம், என் ஆவிக்குரிய ஜீவியத்தோடு இருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஹல்லேலூயா. 2 நிமிஷம் எல்லாரும் ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. ரிபலப சுபலப திரபரபரபரப சுபலப திரபரபரபரபரப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே, பரிசுத்த ஆவியின் பெருமழை ஒவ்வொருவர் மேலும் பெய்யட்டும் ஆண்டவரே. ரிகபலப திரபரபரப சுபலப திரபரபரபரபரப. ரிபலப சுபலப திரபரபரபரப ஷிகபலப தரபரபரபரப. ரிபலப சுபலப திரபரபரப கதுரபலப ஷாந்தரபரபரப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிறைந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னால் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியில நிரப்பப்படுங்க, ஆவியில நிரப்பப்படுங்க, ஆவியில நிரப்பப்படுங்க. கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுங்க, கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுங்க. ரிபா பாபா ஷாந்தலப கபரபலப திரபரபரபரபரபரப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபா ஷாந்தலபரபலப திரபரபரபரபரப. ரிகபலபரபரபலப சுபலபரபரபரபரப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, எங்கள் அருமையான ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மொண்டு கொள்வீர்கள் என்று நாங்கள் தியானித்தோம். 5 ஊற்றுகளை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, இந்த 5 அனுபவங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, உம்மோடு உள்ள ஐக்கியம் அதுதான் எங்களுக்கு ஆணி வேறாக இருக்கிறது. அதை நன்றாக காத்துக்கொள்ள, மொண்டு கொள்ள, தினந்தோறும் அந்த துறவிலே பானம் பண்ண கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, விசுவாசிகள் ஒருவரோடு உள்ள ஐக்கியத்தில் பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, ஊழியர்களோடு உள்ள ஐக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். தேச ஜனங்களோடு உள்ள ஐக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்வுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். தொடர்ந்துள்ள நேரத்திலும் உமது கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.